மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இன்னும் அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தான் மகாகந்த சஷ்டி விழாவில் இருக்கும். அந்த விழாவுடைய சிறப்புகள் என்ன, அந்த சஷ்டி விரதம் இருப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிற்க இருகாலும் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனம் என்று ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள் வந்து பல வகையான விரதங்கள் உண்டு. அதுல வந்து செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சஷ்டி விரதம். சஷ்டியுமே பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 2 சஷ்டி வரும். தேய்பிரை சஷ்டி, வளர்பிரை சஷ்டின்னு வரும். அதுக்கப்புறமா கார்த்திகை விரதம், அதுக்கப்புறமாக வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், தைப்பூசம், மாசி மகம் அப்படின்னு சொல்லி இப்படி பல வகையான விரதங்கள் உண்டு. இந்த பல வகையான விரதங்கள்ல தொடர்ச்சியாக ஒரு 7 நாள் இருக்கக்கூடிய கடுமையான விரதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஷ்டி விரதம் தான். இந்த சஷ்டி விரதம் நமக்கு இந்த சஷ்டி இந்த வருஷம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிச்சு நவம்பர் 8ஆம் தேதி நமக்கு வந்து சஷ்டி வந்து முடியுது. நவம்பர் 2ஆம் தேதி சனிக்கிழமை காப்பு கட்டி விரதத்தை ஆரம்பிக்கிறோம். அடுத்த புதன்கிழமை சுவாமி வந்து வேல் வாங்குறாரு. வியாழக்கிழமை சூரசம்ஹாரம், வெள்ளிக்கிழமை திருக்கல்யாணம் பாவாடை தரிசனத்தோடு வந்து சஷ்டி நமக்கு வந்து நிறைவடையுது. சரிங்களா? அப்போ இந்த சஷ்டிக்கு என்ன வகையான விரதங்கள் உண்டு, நம்ம எப்படி இருக்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம். இந்த சஷ்டியில வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான விரதங்கள் உண்டு. அதுல பால் விரதம், பட்டினி விரதம், இளநீர் விரதம், மிளகு விரதம், பல விரதம் சொல்லிட்டு 5 வகையான விரதங்கள் உண்டு. இந்த 5 வகையான விரதங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு காப்பு கட்டணும். பொதுவாகவே கோவில்ல தங்கி விரதம் இருக்கிறவங்க எல்லாமே காப்பு கட்டுவாங்க, கோவிலே காப்பு கட்டுவாங்க. நமக்கு இன்னைக்கு வேலை சூழ்நிலை, வியாபாரம், குடும்ப சூழ்நிலை, நம்மளால கோவில் 6 நாள் தங்கி இருக்க முடியாது. அப்போ நம்ம வீட்டிலேயே இந்த விரதம் இருந்துக்க போறோம். இந்த விரதம் இருந்துக்கும் போது வீட்டுல காப்பு கட்டினா கண்டிப்பா காப்பு கட்டணும். அது ஒரு நிபந்தனை. முடியாதவங்க கட்ட வேண்டாம். ஏன்னா காப்பு கட்டினாதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நம்ம காப்பு கட்டியிருக்கோம், தேவையில்லாத சிந்தனைகளோ தேவையில்லாத இடங்களுக்கோ போகக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அதுதான் காப்பு கட்டுறது. அப்போ அந்த காப்பு கட்டும்போது காப்பு கட்டுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதை 2-3 திரிச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் தடவிட்டு அதோட மையப்பகுதியில ஒரு விரல் மஞ்சள், முனைமுறியாத விரல் மஞ்சளை கட்டிட்டு அதை வந்து சாமி முன்னாடி வச்சு காப்பு கட்டணும். இப்போ அந்த காப்பு யாரெல்லாம் கட்டி விடலாம்னு கேட்டீங்கன்னா, கோவில்னா அர்ச்சகர் கட்டுவாரு, இல்ல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா அங்க குருநாதர் கட்டி விடுவார். இப்ப வீட்டுல இருக்கும்போது அம்மா கட்டி விடலாம், அப்பா கட்டி விடலாம், இல்ல கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ கட்டிடலாம். ரொம்ப விசேஷமா குழந்தைகள் கட்டி விடலாம். ஏன்னா குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம். குழந்தைகள் தாராளமாக கையில காப்பு கட்டி விடலாம். இப்போ நம்ம வந்து குடும்ப சூழ்நிலை, வேலை நிமித்தமாக வெளியூர்ல இருக்கோம், வெளிநாடுகள்ல இருக்கோம், எங்களுக்கு யாருமே நாங்க தனியா தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து முருகன் தான் எல்லாமே. அவர் தான் அம்மா அப்பா, அவர் தான் தலைவன், அவர் தான் குருநாதர், அவர் தான் வெல்விஷர், எல்லாமே நமக்கு அவர் தான். அப்போ அவருடைய பாதத்துல காப்பை வச்சுட்டு நம்மளே எடுத்து கையில கட்டிக்கலாம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த 6லேருந்து 7 நாட்கள் இந்த விரதம் இருக்க போறோன்றதை முடிவு பண்ணிட்டு, இந்த விரதத்துக்கு முன்னேற்பாடுகள் சில விஷயங்கள் உண்டு. 2 நேரம் குளிக்கணும், வெறும் தரையில தான் படுக்கணும், தலைநீர் இல்லாமல் படுக்கணும். அதற்கப்புறமாக இந்த விரதம் இருக்கக்கூடிய 7 நாட்களும் தேவையில்லாத எந்த பேச்சுகளும் இல்லாம இறை சிந்தனையோடு இருக்கணும். முதல் விஷயம். அதுல வந்து நமக்கு இந்த விரதம் இருக்கக்கூடிய 7 நாட்களும் முருகா முருகா முருகான் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ஓம் சரவண பவன் சொல்லலாம். இந்த சடாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த விரதத்தோட முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். விரதம் இருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப விரதத்துடைய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்கும்போது பட்டினி விரதம். பட்டினி விரதம்ன்றதுல வந்து 3 வகையான விரதங்கள் உண்டு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கூடிய பட்டினி விரதம். அதாவது காலையும் இரவும் எந்த உணவும் எடுத்துக்காம மத்தியானம் மட்டும் இலை போட்டு சாமிக்கு நம்ம என்ன சமைக்கிறோமோ காய் கறி கூட்டு குழம்பெல்லாம் வச்சுட்டு அதை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றது ஒரு வகையான விரதம். இது வந்து ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கூடிய விரதம். அடுத்தபடியாக காலையும் மாலையும் உணவு எடுத்துட்டு மத்தியானம் மட்டும் எதுவுமே எடுத்துக்காம இருக்கக்கூடிய 2 வேளை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வேளை உணவு எடுத்துட்டு மத்தியானம் மட்டும் எடுக்காம இருக்கக்கூடிய ஒரு வகையான விரதம். இதற்கப்புறமாக இதுல இன்னொரு விரதம் ஒரு முறை உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாள் முழுமைக்கும் எதுவுமே எடுத்துக்காம காலைல சூரிய உதயத்துல இருந்து மாலை சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் 6லேருந்து 6 12 மணி நேரம் எந்த உணவும் எடுத்துக்காம மாலை பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமாக என்ன கிடைக்கிறதோ அதை எளிமையா எடுத்துக்கிறது ஒரு வகையான விரதம். இந்த பட்டினி விரதங்கள் 3 வகை உண்டு. எதற்காக இந்த 3 வகை சொல்லணும்னு கேட்டா, நமக்கு எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம், அலுவலகத்துக்கு போகணும், சொந்தமா கம்பெனி வச்சிருக்கோம், நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நாள் முழுமைக்கும் உணவு எடுத்துக்காம வந்து நமக்கு எனர்ஜியே இருக்காது உடம்புல. அப்ப அந்த வேலைகளை நம்மளால பார்க்க முடியாம போயிடும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து முருகனை திட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம இவ்வளவு கஷ்டமா வரதா இருக்கும், நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், இந்த 3ல உங்களுக்கு எது வசதிப்படுமோ உங்க வசதிக்கு ஏற்ப ஒரு விரதத்தை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கோங்க. இது ஒரு வகையான பட்டினி விரதம். அதற்கப்புறமாக பால் விரதம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய விரதம் பால் விரதம். இந்த பால் விரதம் எப்படின்னா, இப்ப கோவில்ல தங்கி விரதம் இருந்தா கோவிலே நமக்கு பால் கொடுப்பாங்க.
சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பாலை காய்ச்சி ஆற வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் 1 டம்ளர் பால் மட்டும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு அந்த பாலை நம்ம எடுத்துக்கலாம். இது பால் விரதம். நாள் முழுமைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது, பால் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமாக பழவிரதம். பழவிரதம் அப்படின்றது காலை மாலை அல்லது இரவு நேரங்கள் ஏதாவது ஒரு நேரமா நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அந்த நேரத்துல பழங்கள் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ஆப்பிளோ ஆரஞ்சோ வாழைப்பழமோ உங்களுக்கு எந்த பழங்கள் பிடிக்குதோ அந்த பழத்தை மட்டும் உணவா எடுத்துக்கக்கூடிய விரதம் பழவிரதம். அதுக்கப்புறமாக இளநீர் விரதம். இளநீர் விரதம் அப்படின்றது நாள் முழுமைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காம இளநீர் மட்டும் எடுத்துக்கணும். ஒரே ஒரு இளநீர் மட்டும் எடுத்துக்கணும். அதை தேங்காயெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிடலாம், தாராளமா அதை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு அந்த விரதம் இருக்குது. இதுல ரொம்ப கடுமையான ஒரு விரதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிளகு விரதம். மிளகு விரதம் அப்படின்றது ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய விரதம். ஏன்னா நாள் முழுமைக்கும் ஒரே ஒரு மிளகு மட்டும் தான் உணவாக எடுத்துப்பாங்க. ஏன்னா முதல் நாள் ஒரு மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, 3ஆவது நாள் 3 மிளகு, 4ஆம் நாள் 4 மிளகு, 5ஆவது நாள் 5 மிளகு, 6ஆவது நாள் 6 மிளகு, 7ஆவது நாள் 7 மிளகு. இந்த மிளகு தான் உணவு. அதை தாண்டி வேற எந்த உணவும் எடுத்துக்க மாட்டாங்க. இது ரொம்ப கடுமையா இருக்கும். இந்த மிளகு மட்டும் இது வந்து மிளகு விரதம். இதை மட்டும் தான் உணவா எடுத்துக்காங்க. அப்ப இங்க ஒரு கேள்வி வரும், நாங்க வந்து தண்ணி குடிச்சிக்கலாமா அப்படின்னா தண்ணி தாராளமா குடிச்சுக்கலாம். தண்ணிக்கு எந்த தோஷமும் கிடையாது. நீங்க வெறுமனா தண்ணியா குடிக்க விருப்பப்பட்டா தண்ணியா குடிச்சிக்கலாம். இல்ல லைட்டா எலுமிச்சம்பழமோ அல்லது நெல்லிக்காயோ கட் பண்ணி ஜூஸ் ஃபார்மேட்லயே நீங்க குடிச்சிக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. அதுவுமே அளவுக்கு அதிகமா குடிக்கிறத 1 டம்ளர் 2 டம்ளர் அந்த அளவோட குடிச்சுக்கணும். இதுதான் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய விரதங்கள். இந்த விரதங்கள்லாம் இருந்துட்டோம். இதுல இன்னொரு விஷயமும் வரும். நாங்களாம் ரொம்ப வயசானவங்க, 50 வயசுக்கு மேல இருக்கிறோம். எங்களால 5 நாள் 6 நாள் சாப்பிடாம இருக்க முடியாது. அது போக நாங்க மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்ப எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த 5 நாளுக்கும் நீங்க எந்த விரதமும் இல்லாம இருந்தா கூட பரவாயில்லை. சூரசம்ஹாரத்தன்னைக்கு கண்டிப்பா விரதம் இருக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலையில இருந்து மாலை வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காம உபவாசமா இருந்துட்டு மாலை சுவாமி சூரசம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறமாக முடிஞ்சா பக்கத்துல இருக்க கோயில போய் சூரசம்ஹாரத்தை பாருங்க. இல்லை அப்படின்னா இன்னைக்கு நேரலையில நிறைய வந்துட்டு எல்லா சேனலுமே போடுறாங்க இல்லையா, அந்த நேரலையை பார்த்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுல சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு இரவு என்ன உணவு கிடைக்கும் அதை எளிமையா எடுத்துக்கோங்க. இது ஒரு வகையான விரதம். அப்ப இந்த விரதம் எல்லாம் நம்ம இருந்து முடிச்சிட்டோம். காப்பும் கட்டியாச்சு, விரதமும் இருந்தாச்சு. இந்த விரதத்துடைய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமா இந்த விரதத்துடைய மிகப்பெரிய பலன் குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பேரு கிடைக்கும். ஏன்னா இந்த விரதத்துக்குன்னே ஒரு சுழவடை சொல்லி வச்சிருப்பாங்க. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட முழு விளக்கம் வந்து சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் அகப்பை என கருப்பையில் குழந்தை கிடைக்கும்ன்றதான் இதோட முழு விளக்கம். இது நிறைய பேருக்கு நான் சொல்லி சஷ்டி விரதம் இருந்து நிறைய நண்பர்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு இது அனுபவபூர்வமான உண்மை. இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்குது. ஏன்னா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் கேட்டதெல்லாம் தரக்கூடிய அதி அற்புதமான கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தான். ஏன்னா முருகனை ஒருத்தரை நீங்க கும்பிட்டினாலே முழு மும்மூர்த்திகளும் வந்துருவாங்க. ஏன்னா மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தி முருகப்பெருமான். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அதி அற்புதமான ஒரு தெய்வம். அப்ப நம்ம இந்த விரதம் இருந்துட்டோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடியேன்னு சொன்னதை வரைக்கும் கேட்டு விரதம் இருந்து முடிச்சாச்சு, பூஜை முடிஞ்சது. இந்த விரதத்தோட இன்னொரு பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணமாகாத அவங்களுக்கு திருமணமாகும், தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும், சொந்த வீடு கட்டத்துக்கும் இந்த விரதம் இருக்கலாம், தொழில் வளர்ச்சிக்கும் இந்த விரதம் இருக்கலாம், ரொம்ப முக்கியமா குழந்தை பேருக்கு இருக்கலாம். அப்போ நம்ம இந்த 6 நாளும் 7 நாளும் இந்த விரதம் இருந்து நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் முருகப்பெருமான் கிட்ட கேட்டு வாங்கிட்டு இந்த விரதத்தை வந்து நம்ம நிறைவு செய்ய போறோம். அதற்கு முன்னதாக இந்த விரதத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி முறிக்கும் போதும் சரி முருகப்பெருமானை கூப்பிட்டு நன்றி சொல்லிக்கோங்க. முருகா, நான் வந்து இந்த வருஷம் சஷ்டி விரதம் இருக்கிறேன். இதுல எந்த குறைகளும் ஏற்படாமல் எந்த தடைகளும் ஏற்படாமல் நீங்க என் கூட வந்து என்னை வழிநடத்தி இந்த விரதத்தை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு, அதே மாதிரி விரதம் முடிஞ்சு 7ஆவது நாள் திருக்கல்யாணம். அன்னைக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சா கோவில போய் பாருங்க, பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து வீட்டுல வந்து பூஜை முடிச்சுட்டு முடிஞ்சா மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு சுவாமிக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சு அந்த மாவிளக்கை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சு அன்னைக்கு முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்க, முருகா இந்த வருஷம் 7 நாட்களும் சஷ்டி விரதத்தை நான் சிறப்பா முடிச்சுட்டேன், எல்லாம் உங்க கருணை. இதே மாதிரி வருஷம் விரதம் இருக்கிறதுக்கு எங்கூட நான் வழிநடத்துங்க முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த விரதத்தை முடிச்சுக்கோங்க. இந்த விரதம் நமக்கு எண்ணற்ற பலன்களை தரும். வருஷம் இந்த விரதத்தை நம்ம இருப்போம். சரிங்களா? மீனாட்சி வேதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.